Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 82 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஏரனு எல்லா எலியன்ஸுக்குமே ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு ரம்பிளிங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கான்ல. இந்த விஷயம் மார்லே நாட்டுல இருக்க எலியன்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதான் உலகம் பூரா அந்த டே ட்ரீம் வந்துட்டு போயிருக்குமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்லே சோல்ஜர்ஸ் கிட்ட அலர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு டே ட்ரீம் வந்துச்சுன்னு. முதல்ல அவங்களுக்குள்ளேயே கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு வந்துச்சான்னு. எல்லாத்துக்குமே வந்துச்சு. அந்த ஐலாண்ட்ல இருந்து டெவில்ஸுங்க வந்துகிட்டு இருக்குதுங்க. எப்படியாச்சும் இந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாத்தையும் வந்து கொன்றுவாங்க, அதுவும் நசுக்கி கொள்ளுவாங்க. யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த மார்லே மாங்கா சோல்ஜருக்கு அது புரியல. நீங்க சொல்ற பொய்யெல்லாம் சொன்ன உடனே நாங்க நம்பிடுவோம், நீங்க எல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு நல்லவங்க எல்லாம் கிடையாது. அப்படி ஒருவேளை நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த நாட்டை விட்டு ஓடுங்க, எங்களாலெல்லாம் முடியாதுன்னு. யோ, நான் ஒருத்தன் சொன்னா பரவாயில்லையா, மொத்த ஊருமே சொல்லிட்டு இருக்குது, அப்புறமும் ஐயா நம்பமடைகிறேன்னு கேட்டா என்னங்கடா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் போனா போதுன்னு விட்டா எல்லாம் முட்டி போடுங்கடா. கன் பாயிண்ட்ல எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவாங்க. அட நல்லவனுங்களா, நல்லது சொல்ல வந்தாலும் இவனு கேட்க மாட்டானுங்க போலியேன்னு ஆனியோட அப்பாவுக்கு முதுகுல எல்லாம் மிதி விழும். அவர் ஆனி கிட்ட கடைசியா பேசின விஷயத்த யோசிச்சு பாப்பாரு. அதான் சத்தியம் பண்ணிருப்பார்ல ரிட்டர்ன் வர்றேன்னு. அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறி பிடிச்ச மாதிரி கத்துவாரு. டப்புன்னு 2 புல்லட் சவுண்ட் மட்டும் கேட்கும். அவரை சுட்டுட்டானா கொன்னுட்டானான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம கமாண்டன்ட் ஷாடிஸை காட்டுறாங்க. நல்ல வேலை மனுஷன் நல்லா தான் இருக்காரு, அடிபட்டதுக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு இருப்பாங்களா. அந்த டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து, கமாண்டன்ட் நீங்க இங்க இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த பில்டிங் ஃபுல்லா ஏகரிஸ்டுங்க தான் இருக்கானுங்க, அதான் எரனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க, வந்தானுங்கன்னா உங்க மண்டையில தபேலா வாசிச்சு அலேகா தூக்கி ஜெயில போட்டுருவானுங்க. சோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா எஸ்கேப் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எஸ்கேப் ஆகுனா எங்கடா எஸ்கேப் ஆகுது லூசு பயல, மெயின் மிலிட்டரி ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அதுவும் நம்ம தான் அவங்கள கழுத்தை வெட்டியே கொண்டிருக்கோம். அதான் டைட்டன் ஆமானாங்கல்ல, அவங்கள இவரு தானே வெட்டி கொண்டாரு. அதான் சொல்றாரு, கண்டிப்பா இனி இதுக்கப்புறம் ஏகரிஸ்டுங்க எல்லாத்துக்குமே மக்கள் சப்போர்ட் கிடைக்கும், அவங்க தான் இந்த ஐலாண்டையே ரூல் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஓல்டு ரெஜிமேல இருக்க என்ன மாதிரி ஆளு எல்லாத்தையுமே போட்டும் தள்ளிடுவானுங்க. என் வயசுக்கு என்ன ஆளெல்லாம் மவுண்டெயின்ல போய் வாழ்றது இல்ல வெளியில எங்கேயாச்சும் போய் வாழ்றதுன்னு பண்ண முடியாது, அதனால நான் சாகரதான் பெட்டருங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாத்துக்குமே கவலையாயிரும். அவனுங்க நாங்க அதுக்கெல்லாம் விட மாட்டோம், உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நாங்க முன்னாடி நின்று சண்டை போட்டு சாகறதுக்கும் தயாருமானுங்க. ஏன்னா மனுஷன் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து சும்மா மாசா வந்து காப்பாத்தினாருல, அந்த ஒரு நன்றி விசுவாசம். அவர் புடிச்சு வண்டியா திட்டுவாரு, லூசாடா நீங்கன்னு, என்னைய காப்பாத்தி நீ என்னடா ஆக போகுது, நீங்க ஒழுங்கா அந்த ஏகரிஸ்டுங்க என்னென்ன சொல்றானுங்களோ அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா முதல்ல நீங்க எல்லாரும் உங்களை காப்பாத்திக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க, எல்லாரும் ஒரு ஹையர் ரேங்குக்கு போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்குங்கும் போது நீங்க அவங்களை எதிர்க்கலாம், அது வரைக்கும் நீங்க தோக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. அதே நேரம் நம்ம அர்மின் இருக்கான்ல, அவன் கோனியை எப்படியாச்சும் புடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேகமா கிளம்பிட்டு இருப்பான். மிகாசா வந்து பார்த்துட்டு அதெல்லாம் உன்னால முடியாது, அவன் ரொம்ப தூரம் போயிருப்பான், நீ இப்ப போனாலும் அவனை பிடிக்க முடியாது, அப்படியே நீ பிடிச்சாலும் நீ என்ன சொல்ல முடியும், அவங்க அம்மா கண்டி கிவ் அப் பண்ண சொல்லி கேப்பியா, கண்டிப்பா பண்ண மாட்டான்பா. அவன் அதெல்லாம் முடியாது, என்னால முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணாத வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன், என்னோட மொத்த பவரை நான் யூஸ் பண்ணுவேன், இல்லன்னா கேபியோட நம்பிக்கை என்னால காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவ தான் அடுத்த ஜெனரேஷன், அது மட்டும் இல்லாம அவ இவங்களை நம்பிட்டாலே போதும், ரெய்னரு கார்டைட்டன் எல்லாருமே இவங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு இந்த நம்பிக்கைக்காண்டி போராடுறானா, இன்னுமே அந்த 9 டைட்டன்ஸுங்க வந்து இருக்கத்தான் செய்துங்க, போகல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் இனி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். 2 குரூப்பா பிரிஞ்சு இவங்களை அவங்க அடிச்சுக்குவாங்க, அவங்கள இவங்க அடிச்சுக்குவாங்க, அதுவும் இந்த ஐலாண்ட்லயே அது நடக்கும். இதை நடக்க விடக்கூடாது. சொல்ல போனா ஒரு 2 நாள் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியல. இப்போ அதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும்போது என்னால என்ன முடியுமோ நான் அதை பண்ணிடுவேன். ஏன்னா இப்ப இதை விட்டுட்டான்னா ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். அதுக்காகவே இதை தடுக்க கோனிக்கிட்ட உங்க அம்மா டைட்டனாவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல போறானாமா. நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, போய் ஜீனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு கிளம்புவான். சரி எரன் என்ன பண்றதுன்னு கேட்டா, எனக்கு தெரியலமா, எனக்கு தெரியல, இப்ப இருக்க நிலைமைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஆஞ்சியும் நம்ம கேப்டனும் செத்து போயிட்டாங்க, பிளாக் வைப்போம் எல்லா தலைமையிலையும் நின்று ஆடிட்டு இருக்கான், ஆனி கண்டிப்பா இந்நேரத்துக்கு முழிச்சிருப்பான், மிலிட்டரியில இருந்த பெரிய தலைங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க, இனி இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலவரங்களும் குழப்பங்கள் தான் நடக்கும், ஹிஸ்டோரியாவும் இப்ப டேஞ்சர்ல இருக்கா, அவளையும் காப்பாத்தணும். அதுக்கப்புறம் அந்த வாலண்டியர்ஸ் அசுமபிட்டோ ஆளுங்க நிக்கலோ இவங்க எல்லாரோட உயிருமே ஆபத்துல தான் இருக்குது. இப்படி சிச்சுவேஷன் இவ்வளவு மோசமா இருக்கும்போது என்னால எரனை பத்தி யோசிக்க முடியல. உனக்கு புரியுதா மிகாசான உடனே என்ன மன்னிச்சிர அர்மின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு எரன் தான் முக்கியம். அதான் கேட்டுட்டா. கமாண்டர் எர்மின் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா உன்னை எப்படி திட்டி இருக்க மாட்டாரு மிகாசா, என்ன அவங்க உயிரோட கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டே அங்க இருந்து கிளம்புவான். மிகாசா சரின்ட்டு திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்ப்
ஸ்கார்ஃப் அங்க இல்ல. அதான் நம்ம எரன் கொடுத்தது எப்பவுமே கழுத்துல போட்டிருப்பாளே அதைத்தான் காணும். அதுக்கப்புறம் என்ன அடுத்து குதிரையை ரெடி பண்ணுவாங்க. அப்போ சாஷாவோட அப்பா என்னதான் அவங்க அம்மாவுக்காண்டி அவன் பண்ண போனாலும் கண்டிப்பா கோனி தயங்குவான். ஏன்னா ஒரு சின்ன பையனோட உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு அவன் வந்து மோசமானவன் இல்ல, எப்படியாச்சும் சீக்கிரமா போய் தடுக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிக்கலோ இப்போதைக்கு சாஷாவோட அப்பா கூட பாதுகாப்பா இருக்கிறேம்மா, பட் ஃபால்கோ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. ஓகேம்மா, ஏன்னா இங்க இருந்தா கண்டிப்பா சர்வாதிகாரம் பண்ணி இவங்களை காலி பண்ணிடுவாங்க. அந்த டைம் கையா மியான்னு அவளை கூப்பிட்டு பத்திரமா போயிட்டு வாம்பா, ஏன்னா அர்மினும் கேபியும் தான் ஒன்னா போறாங்க. அவ என் பேரு மியா இல்ல கேபிம்பாலா. கேபியா ரொம்ப கேவலமா இருக்குது, மியாவே நல்லா இருக்குதும்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா கிளம்பியாச்சு. அதே நேரம் அந்த கோட்டையில காட்டுறாங்க. டப்புன்னு ஃபிளாக் ஒருத்தனோட கையை சுட்டுருவான். ஜீனு கத்திட்டு இருப்பான், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அறிவு கட்டவனு. அவன் பாத்தீங்கன்னா இப்ப வில்ல மாதிரியே பேசுவான். அவசரப்படாத ஜீனு, அவன் புரிஞ்சுக்கணும் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். அவனுக்கு சிச்சுவேஷன் என்னன்னே தெரியல, அதனால தான் நான் இப்ப புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாயை மூடிட்டே இருந்தா மத்தவங்க எல்லாத்துக்கும் எப்படி தெரியும், அதனாலதான் நான் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கேன்மா. உடனே ஜீனு கட்டுப்பாயி, ஆமா இந்த நாட்டுக்கு கிங்குன்னு உன்னை யாராச்சும் சொன்னாங்களா, பெரிய இவன் மாதிரி சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். உடனே நல்ல வேலை ஜீனு என்கிட்ட கேட்ட. காய்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுங்க, 10 மாசத்துக்கு முன்னாடியே எரன் என்கிட்ட எல்லா பிளானையும் சொல்லிட்டான். ஜீக்கை யூஸ் பண்ணி ஃபவுண்டிங் டைட்டன் பவரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் அவனுக்காக காம்ரேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தி எரனுக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சொல்ல போனா சாதிஷ்டம். நம்ம ரெண்டு பக்கமுமே லீடர்ஸுங்க காலி, மிலிட்டரிஸ்ல இருக்க ஹெட்டுங்க எல்லாருமே காலி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டைட்டன்ஸுங்களால உங்க ஹோம்லேண்டும் மொத்தமா காலியாக போகுது. ஏன்னா அவங்க நடக்கிற அண்ணன் நடையிலேயே அழிச்சிருவாங்க. நீங்க வந்த ரீசன் எல்லாமே இப்ப வீணா போச்சு. யாராச்சும் இங்க எல்டியன்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா தாராளமா வாங்க, நாங்க ரெட் கார்பெட் விரிச்சு உங்களை நாங்க வரவேற்போம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த கையில கன்ஷாட் வாங்கினால அவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வாய முறா டுபாகூரு, உனக்கு கீழே தலை வணங்கணும்னா அதுக்கு நான் செத்தே போவேண்டாம்பா. தலையில கண்ணை வச்சு ஒரே போடு. ஜீன் எல்லாம் மிரண்டுருவான், என்ன இவன் பொசுக்குன்னு கொண்டுட்டான்னு. எங்களை ஏத்துக்க முடியல, நான் பெருமையோட செத்து போங்க. ஆமா அவன் செத்துட்டான், இனி நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, சாகிறதே பெட்டர்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு முடிவெடுக்க கஷ்டமா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜெயில தூக்கி போடுறேன், நிறைய டைம் இருக்கும், யோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிட்டு இருப்பான். மிகாசா கன்ஷாட் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு மேல வந்து பார்த்தா ஜீன் அங்க அப்படியே உறைஞ்சு போயிருப்பான். என்னடா ஆச்சுன்னு கேப்பா. அவன் பேச வரதுக்குள்ளேயே ஃபிளாக் இருந்துட்டு, நான் எரனுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். எரன் நம்ம ஐலாண்டுக்கு வெளியில இருக்க எனிமீஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருக்கான், நான் உள்ளுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கேன். 4 வருஷமா நம்ம நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம்ல, இப்ப அது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குது, அதுதான் ஃப்ரீடம். நம்ம இனிமேட்டு சுதந்திரமா இருக்கலாம். சொல்ல போனா யாரு கூடயும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம். சொல்லு ஜீனு, உனக்கு இன்டீரியர்ல ஒரு எம்பியா இருக்கணுமா, என்ன போஸ்டிங் வேணாலும் சொல்லு, சொல்ல போனா நீயும் ஒரு ஹீரோ தான், உன்னோட லைஃப் நீ முழுசா வாழலாம் ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான்னு கேட்பான். முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்சிருச்சு. நீ பழைய இறனா உன் வாழ்க்கைய சந்தோஷமா ஜாலியா சேட்டை பண்ணிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு வாழலாம்பா. அந்த டைம் அன்யா குப்பன் அப்படியே நம்மளால ஒரு லுக் விட்டுட்டு போவான் பாருங்க. ஜீனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னன்னா ஃப்ரீடம்னு சொல்லி எங்க ஃப்ரீடத்தை பரிஷ்டியடாங்கிற மாதிரி தான் அவன் லுக் இருக்கும். சரின்ட்டு மிகாசா ஃபிளாக் கிட்ட நம்ம கேப்டன் லெவியோ ஹாஞ்சி எங்கன்னு கேப்பா. என்ன பண்றது பாவம், அவங்க ஜீக்கால செத்து போயிட்டாங்கம்மா. அப்படியே கட் பண்ணி கோனியை காட்டுறாங்க. அவன் ஃபால்கோ கூட்டு போவான். அவன் பாத்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வந்துட்டான். என்னன்னா பைய டைட்டனா மாறி இப்பதானே நார்மலா இருக்கான். அவனுக்கு எதுவுமே பெருசா ஞாபகம் இல்ல. நம்ம கோனி காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு நம்பி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கான். ஆனா கோனி அவங்க அம்மா வாய்க்குள்ளதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லல. ஐ மீன் அவங்க அம்மாக்கு சாப்பாடா போட போறான்னு சொல்லல. இதுல வேற நான் ஒரு சோல்ஜர், ஹெல்ப் பண்றதுதான் என்னோட நேச்சரே, அதைத்தான் பண்ண போறேன்னு வில்லத்தனமா சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சோல்ஜர் ஆகி எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம பையன் இருக்க நிலைமைக்கு அதை பண்ண முடியாது. அவங்க அப்பா சன்னி மார்டின் எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு ஆசைதான். ஆனா இப்போதைக்கு அவங்க அம்மாவை மட்டும்தான் அவனால கொண்டு வர முடியும். கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா, நான் உங்களை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கேன்னு மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஃபால்கோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் கோனி, எனக்காக நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்கம்மானா. அதெல்லாம் பரவாயில்லப்பாம்பா, கொஞ்சம் இப்பதான் தயக்கமா இருக்கும் அவனுக்கு. அவன் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான், கோனி ரொம்ப நல்லவரு, நான் இப்போதைக்கு சவுத்துக்கு போகணும், ஆனா நார்த்துக்கு போயிட்டு இருக்கோம்னா அவர் ஏதோ முக்கியமான வேலையா தான் நீ கூட்டு போறாருன்னு நம்பிக்கையில இருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்போதைக்கு கோல்ட்டையும் கேபியும் கடைசியா பார்த்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கே தவிர அவங்க அண்ணன் செத்தது அது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த டைம் தான் அவன் டைட்டனா மாறிட்டான்ல. கோனியையும் அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி அவனுக்கு ஞாபகம் இருக்குது. மொத்தத்துல அவன் மேல இருக்க நம்பிக்கையில போறான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா மேல ஏர்ஷிப் பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்குது. போற சைட பார்த்தாலே தெரியுது மார்லேவோட கண்ட்ரிக்கு தான் போகுதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரம்பிளிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு, எப்படி இந்த மொத்த உலகத்தையும் அவங்க அழிச்சிருவாங்கன்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பீக்கும் கமாண்டர் மகத்தும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எப்படியும் ரம்பிளிங் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரிக்குள்ள வரதுக்குள்ளேயே இவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புவாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு இவங்களால வெயிட் பண்ணி பாக்குறத தவிர வேற ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் பீக்குக்கு ரொம்பவும் கவலையா இருக்கும். வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா அவருக்கே தெரியல. கடைசி வரைக்கும் சண்டை போட்டா நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த டைம் தான் ஹாஞ்சி அங்க வருவா. அவளை பார்த்த உடனே கார்டைட்டனை வச்சு கவ
போவான். அட இருமா இருமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்ன கடைசி செகண்ட்ல ஸ்டாப் பண்ணுவான். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னா ஹாஞ்சி கஞ்சி தான். ஏமா நான் என்ன உன்னை அட்டாக் பண்ணவா வந்தேன், என் கையில ஆயுதம் கூட இல்ல, என்னைய வந்து அட்டாக் பண்றான்பா. அதுக்கப்புறம் அங்கேயும் பாருங்க ஒருத்தன் அடிபட்டு சின்ன பின்னமாய் கிடக்குறான். அதனால நான் சண்டை போடலாம் வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. அந்த டைம் லெவிய காட்டுவாங்க. தலைமை இன்னும் சாகல, மூஞ்சி முகரன்னு எல்லா இடமும் கட்டு போட்டு பேன்னு கிடப்பான். இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.